ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியா போஸ்ட் ஆஃப் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். indiapost.government.in/gds ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் இதாங்க உங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட். இப்போதைக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த ஜாப் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இதில் இருக்க பாருங்கள். டெஸ்கிரிப்டிவ் நோட்டிஃபிகேஷன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, வயது வரம்பு என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள். பார்த்தா தான் இந்த ஜாப் பற்றி ஃபுல்லாக வந்து தெரிய வரும். ஓகே, மொத்தமாக வந்து பாருங்கள், 30,000க்கு மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. உங்கள் ஊரில் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்க இதில் இருக்க பாருங்கள். வேக்கன்ட் போஸ்ட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்க்கிள் வந்து தமிழ்நாடு சர்க்கிளை வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த டிவிஷன் அப்ளை பண்ண போகிறீங்க, தமிழகத்தில் எந்த டிவிஷன் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. பட் ஒரு நபர் ஒரு டிவிஷனுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ எந்த டிவிஷனோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ நான் திருவண்ணாமலை செலக்ட் பண்ணியிருக்கேன். திருவண்ணாமலை மொத்தமாக 90க்கு மேற்பட்ட இடங்களில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸ் நேம், ஸோ எந்தெந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேலைவாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு எந்த பதவி, பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரா இல்லை அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர்னு கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி கேட்டகிரி, கம்யூனிட்டி கேட்டகிரி இம்பார்ட்டண்டான விஷயம் இதுதாங்க. இப்போ படவேடு போஸ்ட் ஆஃபீஸில் எஸ்சி கேட்டகிரி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்கு எஸ்சி மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், வேறு யாரும் அப்ளை பண்ண முடியாது. இப்போ இதில் வந்து பாருங்கள், யூஆர்னா அன்ரிசர்வ்ட் கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரின்னு அர்த்தங்க. இந்த யூஆர்னு இருந்துச்சு அப்படின்னா பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி யார் வேணாலும் இந்த ஒரு யூஆர்னு இருக்க இடத்துக்கு அப்ளை பண்ணலாம். எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அப்படின்னா அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதேமாதிரி ஓபிசி கொடுத்துருக்காங்க. பிசி, எம்பிசி, டிஎன்சி நீங்கள் ஓபிசிக்கு கீழே வருவீங்க. ஸோ நீங்கள் ஓபிசி கொடுத்து அப்ளை பண்ணலாம். பட் ஓபிசிக்கான சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளிக் ஹியர் டு ரெஜிஸ்டர் அப்ளைன்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக கேண்டிடேட் லாகின் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தான் நீங்கள் புதுசாக அப்ளை பண்ண போகிறேன், இப்போ தான் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றவங்க நியூ கேண்டிடேட்னு இருக்குது பாருங்கள், ரெஜிஸ்ட்ரேஷன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் போயிட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல உங்களுக்கான மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு ஸோ கரெக்டாக உங்களுக்கான மொபைல் நம்பர் என்னவோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டுருக்கும். ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி அப்படியே பார்த்து டைப் பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓடிபி வெரிஃபை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான மெயில் ஐடி என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மெயிலுக்கும் வந்து பார்த்தா ஓடிபி வந்து சென்ட் ஆகிருக்கும். ஸோ மொபைல் நம்பருக்கும் ஓடிபி நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதேமாரி மெயிலுக்கும் வந்து பார்த்தா ஓடிபி வரும். ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை இதில் அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், ரெண்டுமே வெரிஃபை ஆகிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் நேம் என்னவோ அதை கரெக்டாக கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாரி நேமும் அதே போல் 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாரி கொடுத்துட்டு ஜெண்டர் கேட்டிருக்காங்க. மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. உங்கள் ஃபாதர் நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு மதர் நேம் கேட்டிருக்காங்க. மதர் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கம்யூனிட்டி, ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன் கம்யூனிட்டி தாங்க. ஸோ நீங்கள் வந்து எஸ்சி அப்படின்னா எஸ்சி கொடுத்துக்கலாம், எஸ்டி அப்படின்னா எஸ்டி கொடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் பிசி, எம்பிசி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா ஓபிசிக்கு கீழே வருவீங்க. ஸோ ஓபிசி கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓபிசி கொடுக்க சொல்ல நார்மலாக இருக்க பிசி, எம்பிசி சர்டிஃபிகேட் வைக்கக்கூடாது. ஓபிசிக்குன்னு தனியாக சர்டிஃபிகேட் இருக்குது, அதை தாங்க நீங்கள் வைக்கிற மாரி இருக்கும். அதனால் நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அப்புறம் கூட அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை என்னால் வந்து ஓபிசிலாம் வாங்க முடியாது, டைம் இல்லை அப்படின்றவங்க யூஆர் கேட்டகரி, யூஆர் அப்படின்னா அன்ரிசர்வ்ட் கேட்டகரி, இந்த கேட்டகரிக்கு யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். பட் இதில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் கம்மி. நீங்கள் வந்து ஒரு 495, 498 அந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யூஆர் கேட்டகரி கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். இல்லை அப்படின்றவங்க பிசிஎம்பிசி ஓபிசி சர்டிஃபிகேட்டை வாங்கி அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே,
கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கீழே இருக்க பாருங்கள் கம்ப்ளீட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து பார்த்தா க்ரியேட் ஆகிடும். ஓகே, இப்போ நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸோ உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதாவது யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை உங்கள் எஸ்எம்எஸ்க்கு வந்து அனுப்பிட்டுருப்பாங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு லாகின் பண்ணுற மாரி இருக்கும். இதில் போயிட்டு கேண்டிடேட் லாகின் இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரொசீட் டு லாகின் இருக்கும். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்திருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்கட் ரீசெட் பாஸ்வேர்ட் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்டை கொடுத்து பாஸ்வேர்டை ட்ரை பண்ணிக்கணும். ஏன்னா 2 டேஸுக்கு முன்னாடியே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 2 டேஸில் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணவங்களுக்கு பாஸ்வேர்டு வந்திருக்காது, நீங்கள் தான் ஃபர்கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ புதுசாக க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு பாஸ்வேர்டு உடனுக்குடனே வந்து சென்ட் பண்ணிடுறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு யூசர் ஐடி அதாவது உங்கள் மொபைல் நம்பருக்கு யூசர் ஐடி அதேமாரி பாஸ்வேர்டு வந்திருக்கும். ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் லாகின் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் பதிவு பண்ணியிருந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வருங்க. அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ளை ஆன்லைன்னு, இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் செலக்ட் நோட்டிஃபிகேஷனில் போயிட்டு கிராமின் தக் சேவான்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு மொத்தமாக 4 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 by 1 வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுங்க, நீங்கள் எதுவும் வந்து ஃபில் பண்ண தேவையில்ல. ஒருவேளை உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா கிளிக்கர் டு அப்டேட் த ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ், நேம் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதர் டீட்டெயில்ஸ் அதாவது நீங்கள் மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, சிங்கிளா மேரிடா விடோவா அந்த மாதிரி என்ன கேட்டகரியோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிடபிள்யூடி கேட்டகரி, நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஏபிள் கேட்டகரி சப் கேட்டகரி என்ன எல்லாமே ஃபில் பண்ணுங்கள். இல்லை அப்படின்றவங்க நீங்கள் சிம்பிளாக நோன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட்கான டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கீங்க, நார்மலாக வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து அதுக்கான என்ஓசி வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து என்ஓசி வாங்குற மாரி இருக்குங்க, அது இருக்குது அப்படின்னா எஸ்ஆர் நோ கொடுத்துக்கோங்க. இல்லைனா ஒர்க் பண்ணல அப்படின்றவங்க சிம்பிளாக நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க, ப்ரெசன்ட் அட்ரஸ் அதுக்கப்புறம் பர்மனண்ட் அட்ரஸ். முதல்ல ப்ரெசன்ட் அட்ரஸ், இதில் போயிட்டு டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, வில்லேஜ் நேம் என்ன ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பின்கோடு கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் ஊரோட பின்கோடை என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கட்டமாக உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்ன ஸ்டேட் என்ன அப்படின்றத அதுவாக வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் பின்கோடு வந்து என்ட்ரி முடித்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே வந்துருச்சுங்க. இப்போ ப்ரெசன்ட் அட்ரஸும் பர்மனண்ட் அட்ரஸும் ஒன்றா இருக்குது அப்படின்னா சேம் ஆஸ் ப்ரெசன்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அட்ரஸ் வந்து காப்பி ஆகிடும். இப்போ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபில் பண்ணுற மாரி இருக்குங்க. இப்போது அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா 10th இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ண போகிறீங்க. முதல்ல 10th எந்த சர்க்கிளில் படிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சிங்க அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இயர் ஆஃப் பாஸிங் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அப்படின்றத இதில் வந்து மென்ஷன் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ எந்த இயர் பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் த போர்டு, ஸோ எந்த போர்டில் படிச்சிங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சிபிஎஸ்சியா இல்லை வந்து பார்த்தா அந்த மாதிரி நிறைய மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நார்மலாக நீங்கள் தமிழ்நாடு போர்டில் படித்தவங்க ஸ்டேட் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இதை தான் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாரி இருக்கும். இதில் இயர் கொடுத்துருக்காங்க 2012 to 2015 வரைக்கும் ஒன்று முடிச்சிருப்பீங்க. ஒரு சில பேர் அதுக்கப்புறம் ஆஃபர் படித்தவங்க இருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா மார்க் வந்து என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்க போகுது. இதுவே நீங்கள் 2015க்கு அப்புறம் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸோ 2016 அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ எந்த இயரோ அதை கொடுத்துட்டு இப்போ போர்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழே 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஸ்டேட் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு வித் ஆப்ஷன் லாங்குவேஜ். ஸோ ஆப்ஷன் லாங்குவேஜ் இருக்குது, 6வது ஒரு ஆப்ஷன் லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு மார்க் ஷீட்டில் 6 சப்ஜெக்ட்லாம் இல்லை 5 சப்ஜெக்ட் தான் இருக்குது அப்படின்றவங்க வித்தவுட் ஆப்ஷன் லாங்குவேஜ் ஃப்ரம் மார்ச் 2016 to 2025 அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மெமோ நம்பர் கேட்டிருக்காங்க. அதாவது 10th நம்பர் என்டர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோவிங். அதாவது
ஸோ உங்களுக்கான 10th சர்டிஃபிகேட் நம்பர் என்ட்ரு பண்ணலாம், ரோல் நம்பர் என்ட்ரு பண்ணலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்ட்ரு பண்ணலாம், ஹால் டிக்கெட் நம்பர் ஏதாச்சும் ஒரு நம்பரை கொடுத்துக்கோங்க. சர்டிஃபிகேட் நம்பரை மென்ஷன் பண்ணிக்கலாம் அல்லது ரோல் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ தெளிவாக ஃபில் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் மதிப்பெண் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்குங்க. முதல்ல இங்கிலீஷ் மதிப்பெண் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கிலீஷில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க, 100க்கு எல்லாமே 100க்கு எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க தான் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இங்கிலீஷ் என்ட்ரு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சூஸ் சப்ஜெக்ட்னு இருக்குது பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எடுத்திருப்பீங்க. ஸோ தமிழை சைட் பண்ணிட்டு தமிழில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்களோ அதை ஃபில் பண்ணிவிட்டு மேக்ஸு கேட்டிருக்காங்க. மேக்ஸில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க. நெக்ஸ்ட்டு சயின்ஸு தேரியில் 75 மதிப்பெண் தேரி எழுதிருப்பீங்க. அதில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க தேரியில் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கலில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் சோசியல் சயின்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க. இந்த மாதிரி மதிப்பெண் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அடிஷ்னல் லாங்குவேஜ் வந்துச்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுத்தா அந்த லாங்குவேஜை நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லை வரலன்றவங்க நீங்கள் அப்படியே நோவே இருக்கட்டுங்க. மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கான மார்க்கை மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணால் போதுமானது. ஸோ இப்போ எல்லாமே ஒன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் போஸ்ட்டுக்கான ப்ரிஃபரன்ஸை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்டான பேஜுங்க இது. இதில் செலக்ட் சர்க்கிள், எந்த சர்க்கிள் அப்ளை பண்ண போகிறீங்க, தமிழ்நாட்டுக்கு தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ தமிழ்நாடு நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் டிவிஷன், எந்த டிவிஷன் அப்ளை பண்ண போகிறீங்க. தமிழகத்தில் நிறையா டிவிஷன் இருக்குங்க. ஒரு நபர் ஒரு டிவிஷனுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ எந்த டிவிஷன் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத தெளிவாக வந்து பார்த்து இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு திருவண்ணாமலை டிவிஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த டிவிஷன் கிளிக் பண்ண போகிறோ அந்த டிவிஷனை என்ட்ரு பண்ணலாம். ஓகே, இதிலே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். செலக்டட் 59, மொத்தமாக திருவண்ணாமலையில் 99 வேக்கன்சி இருக்குது அப்படின்னா அதில் உங்களுக்கு எந்தெந்த லொக்கேஷன் எலிஜிபிள்னா மொத்தமாக ஒரு 59 லொக்கேஷன். நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கான அந்த லொக்கேஷன்ஸ் காமிக்கும். இப்போ நீங்கள் எஸ்சி அப்படின்னா இப்போ அந்த டிவிஷனில் எஸ்சி மற்றும் ஜென்ரலுக்கு எந்தெந்த லொக்கேஷன்ஸ் இருக்குது எல்லாமே வந்து காமிச்சிடும். நீங்கள் ஓபிசி அப்படின்னா ஓபிசிக்கும் ஜென்ரலுக்கும் எந்தெந்த லொக்கேஷன்ஸ் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு வந்து காமிக்கும். அந்த மாதிரி தாங்க நீங்கள் என்ன கம்யூனிட்டி கொடுத்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து காமிக்கும். ஓகே, இப்போ நம்ம எப்படி ப்ரிஃபரன்ஸ் சைட் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து பாருங்கள், எனக்கு வந்து இந்த இடம் தான் வேணும். ஸோ அம்மாபாளையம் அப்படின்னு இருக்குது. இதுதான் எனக்கு மொதல் ப்ரிஃபரன்ஸாக வேணும். இதான் எங்கள் ஊர், இந்த இடத்துல எனக்கு வேலை வேணுன்றவங்க மொதல் ப்ரிஃபரன்ஸாக இதை நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் 1 அப்படின்றத கொடுத்துக்கலாம். அதேமாரி செகண்டாக எந்த லொக்கேஷன் வேணும், இந்த இடத்த எனக்கு செகண்டாக வேணும் அப்படின்றவங்க இதை நீங்கள் செகண்டு அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேர்டு என்ன, அதுக்கப்புறம் 4th எந்த ப்ரிஃபரன்ஸ் வேணும், அதுக்கப்புறம் 5th எந்த ப்ரிஃபரன்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் சைட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் மொத்தமாக 59 கொடுத்துருக்காங்க. 59க்குமே நீங்கள் ப்ரிஃபரன்ஸை கொடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் வேணாலும் செலக்ட் பண்ணலாங்க. எக்ஸ்ட்ரா பேமெண்ட்லாம் ஆக போகிறது கிடையாது. ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக வந்து கொடுக்க பாருங்கள். 59 கொடுங்க. ஏன்னா ஒரு லொக்கேஷன்னாலும் இன்னொரு லொக்கேஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு தான் இவ்வளோ லொக்கேஷன்ஸை வந்து பார்த்தா செலெக்ஷன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ப்ரிஃபரன்ஸை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதேமாரி இந்த ஆர்டர் வைஸை விட்டுறாதீங்க. ஆர்டர் வைஸை விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மிஸ்மேட்ச் அப்படின்னு தான் காமிக்கும். 1 2 3 ஆர்டர் வைஸ் கரெக்டாக இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் என்னமான ப்ரிஃபரன்ஸாக சைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கீழே வந்துருச்சு. நான் இப்போதைக்கு அப்ளை டெமோக்காக சும்மா ஒரு 19 ஒரு 12 கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லாத்துக்குமே ப்ரிஃபரன்ஸை கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒன்று இல்லைனாலும் ஒன்று வந்து கிடச்சிரும். ஓகே, ஸோ இப்போ எல்லா ப்ரிஃபரன்ஸுமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக உங்களுக்கு ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாரி இருக்குங்க. ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் சைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கான சைஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி ஆகணும். ஸோ 30 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே இருக்கணுங்க. அதுக்கான 320 × 400 பிக்சலுக்குள்ளே இருக்கணும். சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் 20 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே இருக்கணும். 300 × 120 பிக்சல் சைஸுக்கு இருக்கணுங்க. ஸோ சூஸ் ஃபோட்டோ, சூஸ் சிக்னேச்சர் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் ரெண்டுமே அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. படித்து பார்த்துட்டு ஐ கன்ஃபார்ம் தட் ரீட் தி அபவுட் டிக்ளரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு ப்ரிவியூன்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கான ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே ஒன்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் எடிட் அப்ளிகேஷன்ஸை கொடுத்து எடிட் பண்ணிக்கலாங்க. இல்லை எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சப்மிட் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிக்கலாங்க. ஸோ சப்மிட் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி பேமெண்ட் பண்ணுறவங்க, அதாவது எஸ்சி எஸ்டி அனைத்து கேட்டகரி சார்ந்த பெண்களுக்கு ஃப்ரீ தாங்க. மற்றவங்க 100 ரூபா வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக இருக்கா அப்படின்னா செக் பண்ணி பார்த்துட்டு சப்மிட் அப்ளிகேஷன்ஸ் இருக்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடுச்சு அப்படின்ற மாரி வந்துருச்சு. யூ கேன் செக் யுவர் ஸ்டேட்டஸ் ஆர் டவுன்லோட் யுவர் அப்ளிகேஷன் PDF ஃப்ரம் யுவர் மை அப்ளிகேஷன் கார்டு. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணியாச்சு. ஸோ பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் அடுத்த கட்டமாக பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் காமிக்கும். பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்குங்க.
ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு டேஷ்போர்ட் இருக்குது பாருங்கள், அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு டேஷ்போர்டில் போயிட்டு இதில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. மை அப்ளிகேஷன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் போயிட்டு டவுன்லோட் பிடிஎஃப்பை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கான அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கான அந்த அப்ளிகேஷன் காப்பியை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க பிடிஎஃப்கான காப்பியை. அதில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எதுக்கெலாம் அப்ளை பண்ணீங்களோ எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குங்க. அதில் நீங்கள் தாராளமாக வந்து போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வந்திருக்கும். ஸோ எல்லாமே நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எந்த சர்க்கிள் அப்ளை பண்ணீங்க எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஸோ கொஞ்சம் சர்வர் இஷ்யூஸ் இருக்குங்க, பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப அவசரப்படாதீங்க, டைம்லாம் இருக்குது. ஸோ ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கான தேதியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எப்போ நீங்கள் கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னா 17/2/2026 18/2/2026 கரெக்ஷன்ஸ் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை கொடுத்து ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் காமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, அதை கொடுத்து வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் ஆன்லைன் மூலமாக இந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.